வருஷ காலத்துக்குள்ளே 30க்கும் மேற்பட்ட மாடுகள் களவு போயிருக்குது. 2 வருஷத்துக்கு முதல் 5 மாடுகளை மடுவத்தில் வச்சு இறைச்சி விட பிடிச்ச நாங்கள் ஒரு மாடு வெட்டப்பட்ட நிலையில் வெட்ட விடாமல் நாங்கள் அதை போலீஸில் கொடுத்து அந்த மாடை வழக்கு நடக்குது. சுதந்திர தினத்துக்கு முதல் நாள் 3ஆம் தேதி 4 மாடுகள் களவு போயிருக்குது. கண்டுகள் கிடக்குது, தாய் மாடு இல்லை. 23ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதிக்குள்ளே கண்டு வயிற்றோட 2 மாடும் ஒரு நாம்பண்ணும் களவாடப்பட்டிருக்குது. மாடுகள் கண்டு தாச்சி மாடு, கண்டு போட்ட மாடுகள் 2 லட்சத்துக்கு மேலே பெறுமதி தான். அது 2 லட்சத்துக்கு மேலே பெறுமதியான மாடுகள். கண்டுகள் 1.5 லட்சம் ரூபா பெறுமதியான கண்டுகளும் போயிருக்குது. போய் மாட்டை பிடிச்ச உடனே கொக்கியூர் போலீஸ்லேயும் போலீஸ்லேயும் முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறோம். உள்ள 40க்கு மேலே களவு போயிருக்கு. எங்களோட பட்டிலேயே எங்கள் பிள்ளைகள மாடு எங்களை பட்டிலேயே 30க்கு மேலே களவு போயிருக்கு. இவ்வாறான மாடுகள் திருடப்பட்டால் கால்நடை உரிமையாளர்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும், நஷ்டம் ஏற்படும். இந்த தொழிலை கைவிடும் நிலைக்கு கால்நடை உரிமையாளர்கள் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். அந்த காலத்திலே போன்று மாடுகளை காட்டு வழியால் கடத்தி சாட்சி செல்வதில்லை. இப்போது அதை விலை கூடிய வாகனங்களிலே, கார்களிலே, கேடிஎச் வாகனங்களிலே, மூடப்பட்ட வட்டாக்களில் தான் இந்த மாடுகள் திருடப்படுகிறது. ஆதலால் போலீசார் கூடிய கவனம் செலுத்தி வீதி சோதனை சாவடிகளை நிறுவி இவ்வாறான மூடப்பட்ட வட்டாக்களையும் வாகனங்களையும் பரிசோதனை செய்து, இரவு வேளையில் வரும் வாகனங்களை பரிசோதனை செய்து இந்த கால்நடை திருட்டை உடனடியாக ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து கால்நடை உரிமையாளர்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்ற அதே வேளையிலே பொதுமக்களுக்கும் நாங்கள் கால்நடை உரிமையாளர்கள் சார்பாக ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். இரவு வேளைகளே நீங்கள் பயணிக்கும் போது இவ்வாறான திருட்டு சம்பவங்கள், மாடுகள், ஆடுகள் திருடப்பட்டு வாகனத்தில் ஏற்றப்பட்டதை நீங்கள் கண்டால் உரிய தகவல்களை எங்களுக்கு தருவீர்களாயின் உங்களுக்கான சன்மானம் 25,000 ரூபாய் நாங்கள் கால்நடை வளர்ப்பார்கள் தருவோம் என்றும் பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கும் நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம். நிச்சயமாக இந்த மாடு, ஆடு திருடும் போது நீங்கள் ஆதாரத்தோடு அவர்களை கைது செய்து தருவீர்களாயின் உங்களுக்கு சன்மானமாக 25,000 ரூபாயை நாங்கள் உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கின்றோம். வணக்கம், நான் எந்தனிசில் ராஜ்குமார், ஏமிஸ் ரூமேசேன ஆகிய இருவரும் இன்று ஊடக சந்திப்பிற்கான காரணத்தை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். பாலமின்மடு திராய்மடு பிரதேசத்திலே அன்னளவாக 15 20 வரைக்குள்ளான கால்நடை வளர்ப்பார்கள், பதிவு செய்யப்பட்ட கால்நடை வளர்ப்பார்கள் இருக்கின்றோம். வருடக்கணக்காக தொடர்ச்சியாக இரவு வேளைகளிலே எங்களுடைய கால்நடைகளை திருடி சென்று இறைச்சிக்காக வெட்டுகின்ற சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதனை உடனடியாக நிறுத்தி தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஊடக சந்திப்பினை நாங்கள் மேற்கொள்கின்றோம். முதலிலே மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய குற்றத்தடுப்பு நிலைய பொறுப்பதிகாரியிடத்திலே நாங்கள் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். கால்நடை வளர்ப்பாளர்களுடைய சார்பாக நான் இந்த வேண்டுகோளை உங்களிடத்திலே விடுக்கின்றேன். பாலமின்மடு திராய்மடு பிரதேசத்தில் நள்ளிரவு வேளைகளிலே மாடுகளை, ஆடுகளை திருடி சென்று இறைச்சிக்காக வெட்டுகின்ற சம்பவம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு கால்நடை வளர்ப்பாளருடைய பண்ணையிலிருந்தும் 5-10 மாடுகள் என்று நாளாந்தம் திருடப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றது. பிப்ரவரி மாதம் சுதந்திர தினத்துக்கு முதல் நாளாகிய 3ஆம் தேதி 4 பசுமாடு இறைச்சிக்காக வெட்டப்பட்டிருக்கின்றன, திருடப்பட்டிருக்கின்றது. ஆதலால் தயவு செய்து இவ்வாறான திருட்டு சம்பவங்களை நிறுத்தி தருமாறு அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான கொக்கியில் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பொதுப்பதிகாரியிடத்திலே நாங்கள் வேண்டுகோள் ஒன்றை விடுக்கின்றோம். அண்மை காலமாக தொடர்ச்சியாக இறைச்சிக்காக கண்டத்தாச்சி மாடுகளையும் பசு மாடுகளையும் நள்ளிரவிலே கடத்தி சென்று அதனை திருடி சென்று இறைச்சிக்காக ஏறாவூர் பிரதேசத்துகள் தான் கூடுதலாக வெட்டுகிறார்கள். 2 வருடங்களுக்கு முன்னே சம்பவம் ஒன்று ஏறாவூர் பிரதேசத்திலே மாடு வெட்டுற இடத்திலே நாங்கள் மாடுகள் திருடப்பட்டதை அறிந்து அங்கு சென்றிருந்தோம். அங்கு சென்றிருந்த வேளைகளே 5 மாடுகள் வெட்டப்பட்ட நிலையிலும் ஒரு மாடு உயிரோடும் இருந்தது. அதனை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்து அதனுடைய வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கு நிலுவையில் உள்ள காரணத்தினால் அது சம்பந்தமாக நாங்கள் மேலதிக விவரங்கள் ஒன்றையும் நாங்கள் கதைக்க விரும்பவில்லை. இது தொடர்ச்சியாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த பாலமின்மடு திராய்மடு பிரதேசத்தில் தான் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பாலமின்மடு திராய்மடு பிரதேசத்திலே கால்நடை வளர்ப்பார்கள் 15 தொடக்கம் 20 வரையிலான கால்நடை உரிமையாளர்கள் இருக்கின்றார்கள். அந்த உரிமையாளர்கள் சார்பாக நாங்கள் இந்த வேண்டுகோளை விடுக்கின்றோம். தயவு செய்து மட்டக்களப்பினுடைய மாவட்ட பெருங்குற்ற பிரிவு பொறுப்பதிகாரிகளுடைய கவனத்தை கொண்டு வருகின்றோம். இரகசிய போலீசாரை நீங்கள் நியமித்து இரவு வேளையிலே மாடு இறைச்சிக்காக கள்ளத்தனமாக எடுத்து சென்று வெட்டப்படுவதை நிறுத்தி தருமாறு
தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். எனக்கு அருகாமையில் இருக்கின்றவர் ஜேமிஸ் ரூமசேன. இவர் 20 மாடுகளுக்கு மேல் இவர்களுடைய மாடை திருடி சென்றிருக்கிறார்கள். எனது மாடு 4 மாடுகள் திருடப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு பசு மாடு, கண்டுத்தாச்சி மாடு, இது இறைச்சிக்காக வெட்டப்பட்டிருக்கின்றது. 12 மணிக்கு நள்ளிரவிலே 12 மணி இருந்து 3 மணி தொடக்கத்தான காலப்பகுதியில் ஏறாவூர் பிரதேசத்திலே இருந்து வாகனத்தை அடுத்து வந்து மாடுகளை கட்டி அந்த மாடுகளை வாகனத்திலே ஏற்றி செல்கின்றார்கள். ஏற்றி சென்று அதை இறைச்சிக்காக வெட்டி விற்பனை செய்கிறார்கள். ஏறாவூர் பிரதேசத்தில் இருக்கிற பொது சுகாதார பரிசோதனையிடத்திலே நாங்கள் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். உங்களுடைய மாட்டு மடுவத்தில் மாடுகள் வெட்ட வரும்போது அதனுடைய குறிகள் மற்றும் அதனுடைய உரிமையாளர்களுடைய தரவுகளை நீங்கள் சேகரித்து அந்த தரவுகளை சேகரித்து அதனை வெட்டுவதற்கு நீங்கள் அனுமதிக்குமாறும் தங்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்கின்றேன்.